மகிழ்ச்சியான வணக்கம். இந்த பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இருக்கக்கூடிய மாவட்டம் திருச்சி மாவட்டம், ஸ்ரீரங்கம் வட்டம், அதற்குள்ள பனையபுரம் திருப்பால்துறை அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர். விவசாய பூமிக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி கரண்ட் மோட்டார் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. இப்போது இந்த விவசாயத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. பாருங்கள், விதைகள் போட்டிருக்காங்க. விதைகள் போட்டதுக்கப்புறம் அந்த நிலத்தில் தரிசு நிலமாக கிடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி, ஈரப்பதத்துக்காக வேண்டி, அதாவது அந்த மண்ணை சேராக மாற்றணுங்கிறதுக்காண்டி தண்ணியை விட்டுருவாங்க. இப்போ அந்த தண்ணியை விடும் பொழுது அந்த வயலை சுற்றி 4 கரைகள் இருக்கும். அந்த கரைகளை நல்லா ஏற்றி மடக்கி தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தண்ணியை ஃபில் பண்ணி வச்சதுனால அந்த தண்ணீர் நிலத்துக்கு அடியில் போய் குடிநீராக மாறும். இயற்கை விவசாயம் பண்ணும்போது இன்னும் நல்ல தண்ணீர் நல்ல இயற்கையாக இருக்கும். அப்போது ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொன்ன மாதிரி, இந்த பயிர் வச்சதுனால நம்மளுக்கு சோறும் கிடைக்கிது. அந்த நீர் அப்படியே நிலத்துக்கு அடியில் போய் ஃபார்ம் ஆகியிருக்கனால நீரும் கிடைக்கிது. அப்போ நீரும் சோறும் 2மே கிடச்சிருக்கு. அதான் ஒரே கல்லில் 2 மாங்கான்னு. இது மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் முந்தைய காலத்தில்னா நாட்டை ஆக்கிரமிக்கணும்னா கத்தி, கடப்பாரை, வீச்சருவா, வாள் இந்த மாதிரியான ஆயுதங்களை எடுத்து போய் சண்டை போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பயோவார் மாதிரி கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை உற்பத்தி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அதை வேக்சினேஷன் தயாரித்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயோ வருடங்கள்லேயோ ஒரு சண்டை வருது அப்படின்னா ஒன்று நீருக்கும் சோறுக்கும் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான சேமித்து வச்சா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் இந்த நீரையும் சோறையும் கொடுத்துட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா நம்மளோடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு போக வேண்டியதான். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டும், புரியாதவங்க புரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும். அவ்வளோதான்.